நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 வகையான டேட்ஸ் ரெசிபீஸ், அதாவது பேரிச்சம்பழத்தில் பண்ண ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது பேரிச்சம்பழ லட்டு. நம்ம எப்படி எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாதாம், பம்கின் சீட்ஸ், டேட்ஸ், கேஷ்யூ நட், பாப்பி சீட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்தா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் கசகசா. இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம பேரிச்சம்பழம், அதாவது டேட்ஸை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அந்த நெய்யோடையே நீங்கள் 1 நிமிஷம் நல்லா வணக்குங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் செசமி சீட்ஸ், அதாவது எள்ளு போட்டுக்கலாம். ஸோ இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது, ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் நல்லா மையை அரைச்சி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடிக்கும்போது. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம ஈக்குவல் சைஸ் லட்டுவாக நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா லட்டுமே ஈக்குவல் சைஸில் வரும். இது ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன லட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது ஒரு நாளைக்கு 2 லட்டு சாப்பிட்டாவே நமக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ஸோ லட்டு எல்லாம் பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயிலையே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமமே 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட இதை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி. 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். சுகர், ஜாகரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாம். நம்ம அது ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா முந்திரி 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்நட்டும், அதுக்கப்புறம் பாதாம், இது ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பேரிச்சம்பழம் போட்டுக்கணும். டேட்ஸ் போட்டுக்கிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நீங்கள் அதாவது என்னன்னா, இந்த டேட்ஸில் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பேனை நம்ம சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டேட்ஸை நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து நல்ல நட்ஸோடு சேர்ந்து இந்த டேட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது எந்த அளவுக்கு குக் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ அதான் வந்து நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் எடுத்து போடும்போது தான் நம்ம வந்து பர்ஃபி வந்து ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த டேட்ஸும் அந்த நட்ஸும் ஒன்றா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுருங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பட்டர் ஷீட்லேயே நம்ம போடுறோன்னா டீமோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ இந்த ட்ரேயில் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் அந்த பர்ஃபி வந்து நல்லா செட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிஸ்தா வந்து தூவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வச்சிடலாம். ஸோ நல்லா கெட்டியாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதே நல்லா கெட்டியாகிடும். ஸோ நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து 1 week வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. நான் சுகர், ஜாகரி, நெய்யே வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணலை. ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மோடக். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இந்த ஷேப் பிடிக்கும். அதுக்கு திரும்ப நம்ம பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறம் ரெய்சின், முந்திரி, பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெலோன் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் கலரில் இருக்கும். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கடப்பா, ஆல்மண்ட் இருந்தனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட்டும் அதனோட அந்த ரவுண்டான ஷேப்பும் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டேட்ஸ் எடுத்துகிட்டு முதல்ல நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அந்த பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நட்ஸை சாப் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 1 நிமிஷத்தில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிடும். நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேட்ஸை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மோல்டில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மோடக் பண்ணிடலாம். அதாவது மோதகம். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு மோடக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் நெய்யை போட்டு லைட்டாக தடவிடுங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த டேட்ஸ் மிக்சர் எடுத்துகிட்டு இதில் வந்து வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இந்த ஷேப்பெல்லாம் வேணான்னா கையில் கூட பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்பட்டதுன்னா அந்த டேட்ஸ் மிக்சர் வச்சுட்டு நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பர்ஃபெக்டான டேட்ஸ் மோதகம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது ட்விஸ்ட் தேவைப்பட்டால் உள்ளே ஒரு சாக்லேட் வச்சுக்கலாம் மிடில். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் சாக்லேட் வச்சுட்டா இந்த டேட்ஸோட அந்த கலருக்கும் அந்த ஒயிட் சாக்லேட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே மோதகம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து சேம் இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு பிஸ்தா எடுத்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 1/4 கப் எடுத்துக்கலாம், வால்நட் வந்து 1/4 கப், அதாவது அக்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பம்கின் சீட் எடுத்துக்கலாம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ரெய்சின் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் முந்திரி. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து கசகசா போட்டுக்கலாம், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, டேட்ஸை போட்டுட்டு நம்ம அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா ஆற வச்சிடணும். ஸோ ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம பட்டர் ஷீட் இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது அது ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸோ அது மேலே நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை போட்டுட்டு நம்ம ஒரு லாக் ஷேப், அதாவது ஓவல் ஷேப்பில் நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டிருந்தா இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக பிடிக்க வரும். ஸோ நான் நெய்யை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் லைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா ஒரு உருளை ஷேப்பில் அது வந்துடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணி போகிறோன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா இது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இவன் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான டேட்ஸ் அண்ட் நட்ஸில் எனர்ஜி பார். அதாவது நோ பேக் நோ சுகர். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் செசமி சீட்ஸ் போட்டுக்கலாம். அது நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் எள்ளு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நட்ஸாக போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக போடும்போது ஒவ்வொன்றும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் முந்திரி, முந்திரிக்கு அப்புறம் வால்நட் போட்டுக்கலாம். ஸோ அதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், அதாவது என்னென்னா நான் பாதாமை நான் ஒரு சூடான தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் தோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு பிஸ்தா, அதுக்கப்புறம் ரெய்சின் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் டேட்ஸை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை நான் 10 நிமிஷம் சூடான தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணது எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அரைச்சதுக்கப்புறம் பேனை திரும்ப சூடு பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டுடலாம். ஸோ திரும்ப போட்டுட்டு நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். ஸோ இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறேன். நீங்களும் அப்படியே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது காரணம் நம்ம ட்ரேயில் போட்டால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுனா அதுவும் நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட்டர் ஷீட் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டீமோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நெய்யும் அதிகமாக தடவ வேண்டியதில்லை. இப்போது மேலே எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கிள்ஸ், எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ். இது எதுக்காக நான் போடுறேன்னா குழந்தைகளுக்கு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது சாப்பிடும்போது அதையும் நல்லா சாப்பிடுவாங்க. டேட்ஸ் பிடிக்காத குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சம் பிஸ்தாவை நான் துருவி போடுறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான். நீங்கள் அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இது நல்லா கெட்டியாகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டீமோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இதையும் நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டு போகாது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது பிடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியானது தான். ஸோ இதனோட டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் நம்ம வெப்சைட் southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். போய் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது பர்ஃபெக்டாக வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.